உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஐகப் நூற்றாண்டு தொடக்க விழா சென்னை லயோலா கல்லூரியில் உள்ள எல்எஸ் அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் பேசிய அவர், ஐகப் என்பது கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பு அல்ல, அது ஒரு கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு என்றும் ஐகப் என்பது தலைமை பண்புகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு பட்டறையாக பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தேர்தல் நேரம், மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழல். லெனின் அவர்கள் என்னை அலுவலகத்திலே சந்தித்த போது நான் சற்று தயங்கினேன் என்றாலும் கூட ஐகப் நூற்றாண்டு தொடக்க விழா என்றதும் என்னை அறியாமலேயே நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். எனக்கு ஐகப்போடு இருக்கிற ஈடுபாடு என்பதை விட ஐகப் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை அதற்கு அடிப்படையான காரணம். மாணவர் இயக்கங்கள் பல உண்டு. அரசியல் சார்ந்த ஏராளமான இயக்கங்கள் உள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு மாணவர் இயக்கம் இருக்கிறது, RSF, ரேடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாணவர் அமைப்பு உள்ளது, திராவிட மாணவர் முன்னேற்ற சங்கம். இடதுசாரி கட்சிகளுக்கு மாணவர் சங்கங்கள் உள்ளன, SFI, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, AISF, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஐகப் இது போன்ற கட்சி சார்ந்த மாணவர் அமைப்பு அல்ல, கட்சி சார்பற்ற மாணவர் அமைப்பு. ஆனால் அதே வேளையில் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு. இது கட்சி சார்பற்ற அமைப்பு என்றாலும் கருத்தியல் சார்ந்த மாணவர் அமைப்பு. இதற்கென்று ஒரு கொள்கை, கோட்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாணவர்களை பண்படுத்துகிறது, மாணவர்களை தலைவர்களாக, தலைமை பண்புள்ளவர்களாக மேம்படுத்துகிறது. லெனின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல எங்காவது ஒரு ஜனநாயக குரல் கேட்கிறது என்றால் அந்த ஜனநாயக குரலுக்கு உரியவர் முன்னாள் ஐகப் மாணவராகத்தான் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆளுமைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பாக ஐகப் விளங்குகிறது. அதனால்தான் நான் சொன்னேன், ஐகப்போடு எனக்கு இருக்கிற ஈடுபாட்டை விட ஐகப் மீது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் அதற்கு காரணம் என்று சொன்னேன். இந்த நம்பிக்கை என்பது முக்கியமானது. நம்முடைய ஐயா அவர்கள், அதிபர் அவர்கள் பேசுகிற போது நான் எழுதிய ஒரு முழக்கத்தை இங்கே கோடிட்டு காட்டினார். நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் விளக்கம் சொல்லக்கூடிய வகையிலே இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. இது என்னை ஈர்த்திருக்கிறது என்று சொன்னதோடு, ஏதேனும் ஒரு நிலைப்பாடு நாம் எடுத்தாக வேண்டும். இது நூற்றாண்டு தொடக்க விழா, இதுதான் இந்த நூற்றாண்டு தொடக்க விழாவின் செய்தி என்று சொன்னார். நிலைப்பாடு என்றால் ஒரு ஸ்டாண்ட்,
ஒரு முடிவு, ஒரு உறுதியான முடிவு, ஒரு டெசிஷன். தலைமைத்துவத்திலே மிக முக்கியமானது டெசிஷன் மேக்கிங். நிலைப்பாடு என்பது எல்லோராலும் எடுக்கப்படும், ஆனால் அதிலே உறுதிப்பாடு என்பது முக்கியமானது. அதிலே உறுதிப்பாடு என்பது முக்கியமானது. ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடு முக்கியமானது. இவையெல்லாம் சேர்ந்ததுதான் லீடர்ஷிப். ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும், அந்த உறுதிப்பாட்டை நடைமுறைப்படுத்துகிற கடப்பாடும் முக்கியமானது. லீடர்ஷிப் என்பது ஏதோ எல்லோரும் தலைவராக வேண்டும் என்று திருமாவளவன் சொல்லுகிறார் என்றால் கல்லூரியை விட்டு வெளியே போனதும் கட்சியை தொடங்குவது என்று பொருள் அல்ல. ஆளுக்கு ஒரு கட்சி, பேனர்களை உருவாக்கி கொள்ளலாம், அதற்கு பெயர் தலைவர் என்று பொருள் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், உணவு பஞ்சத்தை விட மிக கொடிய பஞ்சம் தலைமை பஞ்சம்தான். நாட்டில் என்ன பஞ்சம் வந்தாலும் அதை சீர் செய்து விட முடியும். தலைமை பஞ்சம் வந்தால் அந்த நாடு காப்பாற்ற முடியாது. ஆளுமையை உருவாக்குவதற்கு பல பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒரு கண்டக்டர் தேவை என்றால் கண்டக்டரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனம் இருக்கிறது. ஒரு டிரைவரை உருவாக்க வேண்டுமானால் டிரைவரை உருவாக்குவதற்கு பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. என்ஜினியர் தேவைப்படுகிறார் என்றால் என்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கின்றன. மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. பேராசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. பேராசிரியர்களை உருவாக்கி கொள்ள முடியும், விஞ்ஞானிகளை உருவாக்கி கொள்ள முடியும். தலைவர்களை உருவாக்குவதற்கு பல்கலைக்கழகங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, பயிற்சி நிறுவனங்கள் இல்லை, ஒரு நிலையான நிறுவனம் எதுவும் கிடையாது. ஆனாலும் தலைவர்கள் தான் தேசத்தின் மிக முக்கியமான சக்தி. இவையெல்லாம் ஸ்கில்டு. ஒரு கண்டக்டர்னா ஒரு ஸ்கில்டு, ஒரு திறன் பெற்றவர் என்று பொருள், ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஒரு பேராசிரியர் ஒரு ஸ்கில்டு, அவர் வரலாற்றுத்துறை எடுத்துட்டா மணிக்கணக்கில் அவரால் என்ன வேணாலும் பேச முடியும், எந்த குறிப்பும் இல்லாமல் பேச முடியும். அது ஒரு ஸ்கில், ஒரு ஸ்கில்டு பர்சனாலிட்டி. ஆனால் அந்த பேராசிரியரால் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியுமானா பிரச்சனையாக இருக்கும். சயின்டிஸ்டாக இருப்பார், அவர் ஏவுகணையை கூட விமானத்தில் விண்வெளியில் பறக்க விடுவார். ஆனால் அவர் தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகத்தை வழிநடத்துவதிலே சிக்கல் வரும். லீடர்ஷிப் என்பதுதான் எல்லா தளங்களிலும் எல்லா புள்ளிகளிலும் மிக முக்கியமான ஒன்று. கட்சிக்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. இயக்கத்திற்கு தலைமை தாங்குவதுதான் தலைமை என்று பொருள் அல்ல, தலைவர் என்று பொருள் அல்ல. நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றையும் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியமானது. அந்த சூழலை எவ்வாறு கையாளுது, எல்லாம் தெரியும் ஆனால் மோசம் போயிட்டேன். ஏன்னா சூழலை கையாள தெரியாததுனால. ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ஆனால் கோட்டை விட்டான். நிறைய படிப்பான், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிப்பான், பரீட்சையில் கோட்டை விட்டான். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிடுவான், இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிடுவான். அந்த இன்டர்வியூவில் எப்படி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும், அந்த நேரத்தை எப்படி கையாளணும், அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணணும், ஒரு கொஷினை எப்படி உள்வாங்கி அதுக்கு ரிப்ளை பண்ணணும், இதற்காக நாம் உருவாக்கி கொள்ளுகிற அந்த பர்சனாலிட்டி இருக்கிறதே, அந்த ஆளுமை இருக்கிறதே, அதுதான் லீடர்ஷிப். அதுதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப் என்பது ஏதோ கட்சிக்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும், அதைத்தான் திருமாவளவன் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு குடும்ப தலைவனாகத்தான் தன் வாழ்க்கையை தொடங்குகிறான். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நிர்வாகம்தான். ஆகவே அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு, அந்த குடும்பத்தை வழிநடத்துவதற்கு, அந்த குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு ஆளுமை உள்ள தலைவன் தேவை, ஆளுமையுள்ள தலைவி தேவை. அது இல்லைன்னா அந்த குடும்பம் சீர்குலைந்து போகும். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாமல் போய்விடும், அவர்களுக்கு ஒரு விஷன் கொடுக்க முடியாமல் போய்விடும், அவர்களை வழிநடத்த முடியாமல் போய்விடும். எனவே லீடர்ஷிப் என்பதில் மிக முக்கியமான கூறுகள் ப்ரொஃபஷனல் நாலேஜ். எந்த துறையில் நாம் இருக்கிறோமோ அது தொடர்பான அறிவை நாம் வளர்த்துக் கொள்வது. ப்ரொஃபஷனல் நாலேஜ் இன் விச் ஃபீல்டு வி ஆர் ஒர்க்கிங். எதில் நம்ம வேலை செய்யணுமோ அது அரசியல்னா அரசியல் துறை, கணிதம்னா கணிதத்துறை, கல்வினா கல்வித்துறை, அறிவியல்னா அறிவியல் துறை,
தொழிற்சங்கம்னா தொழிலாளர்களை பற்றியது. எந்த துறையில் நாம் இயங்குகிறோமோ அந்த துறை பற்றிய புரிதல், அறிவு, அதை பற்றிய ஞானம் நமக்கு தேவை. அது ப்ரொஃபஷனல் நாலேஜ், லீடர்ஷிப்பில் முக்கியமானது. நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, ஹியூமன் டச். எந்த துறையில் வேலை செய்கிறோமோ அவங்களோட இன்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். மக்கள்கிட்ட வேலை செய்கிறோம்னா மேல் மட்டத்தில் உட்காந்துட்டு முடிவு எடுக்கிறதுல லீடர்ஷிப்புங்கிறது. கீழே கிராஸ் ரூட்டில் மக்கள்கிட்ட போகணும். நீ தத்துவம் படிக்க தேவையே இல்லை, மக்கள்கிட்ட போனால் உனக்கு மக்களே கற்பித்து விடுவார். என்ன தேவைங்கிறது அவன் தான் சொல்லுவான். எதை செய்யணுங்கிறது அவன்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ன முடிவெடுக்கணுங்கிறத மக்கள்கிட்ட இருந்து, மக்களுடைய தேவைகள் இருந்து தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். நீ உட்காந்து ஃபிலாசபியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மக்கள்கிட்ட தொண்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த தொழிலாளர்கள்ட்ட வேலை செய்யறோம்னா தொழிலாளர்கிட்ட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும். நாள்தோறும் அவங்களை சந்திக்கணும். அதான் ஹியூமன் டச். மிக முக்கியமான கேரக்டர் ஆஃப் லீடர்ஷிப், ரொம்ப முக்கியமானது. மக்களை சந்திக்காதவர்களாக தலைவர்களாக இருக்க முடியாது. லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குன்னு அவசியம் இல்லை. காமராஜர் அகில இந்திய தலைவராக முடிஞ்சது. அவருக்கு தமிழை தவிர வேற மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது. பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பேச்சாளர்கள் தான் தலைவர்களாக இருக்கணும்னு சொன்னாக்க ஆப்ரஹாம் லிங்கன் சாதாரணமான குடும்பத்திலே பிறந்தவர் தான். மக்களோடு அவர் உழைத்ததால் தான் தலைவரானார். பேச்சாளராகி தலைவராக வரல. எவ்வளவு பேர் பெரிய பேச்சாளர். அப்படி பார்க்கணும், நிறைய கிறிஸ்தவ பாதிரியார்கள் அருமையாக பேசுகிறாங்க. இந்தியாவில் பாதிரியார்கள் மாதிரி மணிக்கணக்கில் பேசக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. மிக அருமையாக பேசுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாங்க. பயங்கரமாக மக்களை ஈர்ப்பாங்க. அப்படியே அவங்களை கட்டி போடுவாங்க. அவங்க குரலில் எழுந்திருச்சு மக்கள் ஆடுறாங்க. அப்படியே அந்த மாதிரி எந்த தலைவர்களும் பேச முடியாது. அப்படி பார்த்தா பாதிரியார்கள் தான் இந்தியாவுடைய பிரதமர்களாக இருக்கணும். பாதிரியார்கள் மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது தமிழ்நாட்டில், இந்தியாவில். அவ்வளவு பெரிய ஆரேஷன் ஸ்கில் இருக்கு அவங்களுக்கு. வெறும் ஆரேஷன் ஸ்கில் மட்டும் பத்தாது, ஹியூமன் டச். அது மாதிரி பிலாசபிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, ஹியூமன் டச். மக்கள்கிட்ட போய் இருக்கணும். பேச்சாற்றலை விட எழுத்தாற்றலை விட மக்களோடு நெருக்கமாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு கூறு தான் லீடர்ஷிப் கேரக்டர் என்பது. அது ஹியூமன் டச். இதெல்லாம் இருக்கு, ஆனால் முடிவெடுக்க தெரியாது. தடுமாறுவாங்க, பதறுவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. இப்படி எடுக்கிறதா அப்படி எடுக்கிறதான்னு ஒரு ஊசலாட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன ஆகுமோ, அந்த மாதிரி முடிவெடுத்தா என்ன ஆகுமோ, அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன நினைப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன். அப்படி இல்லாமல் ஒரு லாங் விஷனோட இருந்தால் தான் ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் சரியாக அவர் எடுக்க முடியும். டெசிஷன் மேக்கிங் என்பது லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது டெடிகேஷன். ஒரு நாளைக்கு எனக்கு 8 மணி நேரம் தூங்கணும், நான் 8 மணி நேரம் தூங்கிட்டு தான் மக்களை பார்ப்பேன்னா அவன் வந்து தலைவராக இருக்க முடியாது. எனக்கு குடும்பம் இருக்குது, பெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்கள செட்டில் பண்ணிட்டு தான் நான் வந்து தொண்டு செய்வேன் மக்களுக்கு அப்படின்னா தொண்டு செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் என்னால் தூங்க முடியாது, 3 மணி நேரம் தான் தூங்கணும். 6 மணி நேரத்தை அல்லது 5 மணி நேரத்தை மக்களுக்காக நான் செலவு செய்யணும். என்னுடைய உறக்கத்தை கூட நான் செலவு செய்யணும். டெடிகேஷன். எனக்குன்னு இருக்கிற நேரத்தை மக்களுக்கு நான் செலவு பண்ணணும். எனக்குன்னு இருக்கிற நேரத்தை மற்றவர்களுக்காக நான் செலவு பண்ணணும். என்னுடைய ஆற்றல் மற்றவர்களுக்கு செலவாகணும். என்னுடைய ஆற்றலை நான் விலை பேசக்கூடாது. நான் அவங்க கூட வந்துட்டு வந்தேன்னா எனக்கு வந்து இது வேணும், வண்டிக்கு டீசல் வேணும், எனக்கு பெட்ரோல் வேணும், எனக்கு ரூம் அக்காமடேஷன் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், இதெல்லாம் தேவைதான். ஆனால் இதெல்லாம் பேசணும்னா என்னுடைய ஸ்கில்லை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய லீடர்ஷிப்பை நான் விலை பேசுகிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் மக்களுக்காக டெடிகேட் பண்ணுறது. பட்டினி கிடந்தால் பட்டினி கிடக்கும், சாப்பாடு இல்லையா சாப்பாடு இல்லை, ரைட், மக்களும் சாப்பிடல நாமளும் சாப்பிடல, தூங்க முடியலையா அவங்களும் தூங்கலை, பிரச்சனை இல்லை, நாமளும் தூங்கலை. இது டெடிகேஷன். டெடிகேஷன் இல்லைன்னா லீடர்ஷிப் இல்லை. இதுவெல்லாம் எங்கே எப்போது வரும்னா சர்வீஸ் மைண்டு, தொண்டுள்ளம் இருக்கணும். தொண்டுள்ளங்கிறது லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமானது. இது பதவி, அரசியலுக்கு போகிறதே பதவிக்காக தான். பதவிக்காக எதுக்குன்னா புகழுக்காக தான். புகழ் எதுக்காகனா பொருள் ஈட்டுவதற்காகத்தான். சீக்கிரம் பணக்காரன் ஆகிடலாம், பெரிய ஆளாக ஆகிடலாம், என்னை எல்லாரும் எம்பின்னு கூப்பிடுவாங்க, என்னை வந்து மினிஸ்டர்னு கூப்பிடுவாங்க, என்னை வந்து அப்படி அழைப்பாங்க, எனக்கு அதில் ஒரு பெருமை இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, அதுக்காக தான் நான் பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்னு நினச்சா அது பொது வாழ்க்கை கிடையாது. பொது வாழ்க்கைக்கு வருவதே சர்வீஸ் பண்ணுவதற்கு தான். இந்த சர்வீஸ் மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனமாக நான் இந்தியாவில் பார்ப்பது கிறிஸ்டியன் மிஷனரிஸ்.
கிறிஸ்தவ மிஷனரிகள் போல ஒரு தொண்டுள்ளத்தை போதிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் கடந்து தொண்டுள்ளத்தை போதிக்கக்கூடிய பணிகளை இன்றைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு டெடிகேஷன், அவ்வளவு சர்வீஸ். அவங்களுடைய வரலாற்று நம்ம பார்ட்டி பார்த்தா நமக்கே வியப்பாக இருக்கும். அவங்க யாரும் வெளியில் யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. எங்கிருந்தோ வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த மொழிக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த மக்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இங்கே வந்து அந்த மக்களுக்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சிக்கிட்டு திருமணம் செய்து கொள்ளாமல், இல்லற வாழ்வை தேடாமல், இருக்கிற நேரத்தை சுவைக்க வேண்டும், சுகபோகத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கருதாமல், சர்வீஸ் செய்வது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய அந்த சர்வீஸ் மைண்ட் செட், இதுதான் லீடர்ஷிப். ஐகஃப் என்பது அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பட்டறையாக நான் பார்க்கிறேன். தலைமை பண்புகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பாசறையாக நான் பார்க்கிறேன். அருமை தோழர்களே, அடுத்தடுத்து ஏராளமான வேலைகள், பணிச்சுவைகள் இருக்கின்றன. நான் இஸ்லாமிய சொந்தங்கள் எமது கட்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களோடு தொடர்ந்து 20 ஆண்டுகளாக நோன்பு இருந்து வருகிறேன். இன்றைக்கு 2வது நாள். ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாவில் படாமல் நாளை 6:30 மணி வரையில் நோன்பு இருக்க வேண்டிய நிலை. அதிகம் பேச முடியாது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். நான் வறட்சி இருக்கிறது. ஐகஃப் 100ஆண்டை தொடங்குகிறது. ஒரு ஆண்டு முழுவதும் ஏராளமான செயல் திட்டங்களை நீங்கள் வகுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஐகஃப் என்பது வெறும் மாணவர் இயக்கம் அல்ல, சராசரி மாணவர் இயக்கம் அல்ல. இது தலைவர்களை உருவாக்குகிற ஒரு பயிற்சி பாசறை, ஒரு பட்டறை என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஆளுமைகள் நீங்கள் உங்களை ஆளாக்கிக் கொள்வதோடு இன்னும் பலரை வளர்த்தெடுப்பதற்கு உங்களை நீங்களே ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, தோழர்கள் சொன்னதைப் போல நாங்களும் உங்களிடம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது, நம்மிடம் நீங்களும் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது. நாம் கடைசி வரையிலும் மாணவர்கள் என்கிற உணர்வோடே கற்றுக்கொள்வோம். தலைவர்கள் என்கிற உணர்வு மேலிட வேண்டும் என்றாலும் கூட தலைவர் என்று அந்நியப்பட்டு விடாமல், நாங்கள் தலைவர்கள் என்று அந்நியப்பட்டு விடாமல், நாம் எப்போதும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாகவே இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வை பெறுவோம். அதுதான் தலைமை பண்பிலே இன்னொரு முக்கியமான அம்சம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், அருவாளை தூக்குவதல்ல வீரம், கொடுவாளை தூக்குவதல்ல வீரம். எவ்வளவு நெருக்கடி தந்தாலும் நான் இந்த நிலைப்பாட்டில், என் கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன். என்னை குண்டர் சட்டத்திலே தூக்கி போட்டாலும், தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே தூக்கி போட்டாலும், ஆயுள் தண்டனை தந்தாலும் என் கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாற மாட்டேன் என்பதுதான் உண்மையான வீரம். அதுதான் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். இதை நீங்கள் அனைவரும் நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி, இந்த 100ஆண்டு தொடக்க விழாவில் பேசுவதற்கான இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுமுகச்சந்தி தோப்புத்துறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 33 தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை அமைப்பாளர் புரட்சி வளவன், திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மாநில சொத்து பாதுகாப்பு குழு சுல்தான், ஒன்றிய செயலாளர் வேங்கை தமிழன், வழக்கறிஞர் கிருஷ்ணாசி, தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் ஈழன் ரமணி, காசி மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தெற்கு மாவட்டம் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சி மந்தவெளியில் உள்ள தொல்காப்பியன் திடலில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் காஞ்சி பார்வேந்தன் கலந்து கொண்டு வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க பேருரையாற்றினார். இந்த விளக்க பொதுக்கூட்டத்தில் கடலூர், கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் சவுதிராஜ்குமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு,
முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் பாசறை பாலு, பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் லியோ ஸ்டான்லி, மாநில துணைநிலை நிர்வாகிகள் கருப்புத்தாவி முருகவேல், மாவட்ட பொருளாளர் கலை அழகன், மாவட்ட துணைச் செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழழகன், இஸ்லாமிய பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் KTR ரகுமான், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்ச மலரவன், தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, தொகுதி துணைச் செயலாளர் தமிழ் பொன்னி, மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் எல்சி ராணி, பவளக்கொடி, நகர செயலாளர்கள் பாவரசு, இடிமுரசு, சாமி சீனு, சாரங்கன், மனோஜ்குமார், ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், மாணிக்க நிலவன், சுந்தர்ராஜ், குபேந்திரன், சக்திவேல் பழனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தெற்கு மாவட்டம் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் என்று மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள். வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் விளக்க பொதுக்கூட்டம் 2024 ஏன் பாசிச சனாதன பாஜக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக இந்த மாநாடு இந்த தீர்மானம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் இந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயக மாநாட்டு தீர்மான விளக்க தெருமுனை கூட்டம் மைய சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. 114வது வட்ட செயலாளர் சின்ன மார்க்கெட் காமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் குமரப்பா, வணிகர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சுனில்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் பச்சை, தொகுதி துணைச் செயலாளர் இக்ரம் அலி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் இன்பத்தமிழன், தொகுதி துணைச் செயலாளர் அன்சர் பாஷா, தொழிலாளர் விடுதலை முன்னணி தொகுதி அமைப்பாளர் நாகசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் தீர்மானங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். இதில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சாரநாத் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேப்பாக்கம் வெங்கடேசன், மண்டல செயலாளர் ரூதன் கார்த்திக், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை, மாவட்ட செய்தி தொடர்பாளர் க பகலவன், மண்டல துணைச் செயலாளர் முகமது சலீம், மண்டல துணைச் செயலாளர் ராவண சங்கு, மகளிர் விடுதலை இயக்க மண்டல துணைச் செயலாளர் செஞ்சோலை மற்றும் ரவணை சலீம், பிரபு, செல்வராணி, எழிலன், கதிர்வேல், ஆறுமுகம், எழிலரசன், பிரபாவளவன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேப்பாக்கம் தொகுதியில் இன்று 114வது கிழக்கு வட்டத்தினுடைய செயலாளர் மார்க்கெட் மகேஷ் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பான வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கருத்தியல் பரப்பு துணைச் செயலாளர் தோழர் ஆதிமொழி அவர்களும், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமான அண்ணன் SS பாலாஜி அவர்களும் சிறப்புரை ஆற்றி மதவாத அரசியலை தோலுரித்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி மக்களுக்கு வருகின்ற தேர்தலில் எழுச்சி தமிழர் அவர்கள் காட்டுகின்ற திசையில் வாக்களிக்க வேண்டிய கடமையை எடுத்துரைத்து மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். சேப்பாக்கம் தொகுதியில் தொடர்ச்சியாக நடைபெறுகிற 6வது கூட்டம் இது. சேப்பாக்கத்திலும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் தொடர்ச்சியாக வெல்லும் ஜனநாயக மாநாடு தொடர்பான கூட்டங்களை நடத்தினோம். அடுத்ததாக வெல்லும் ஜனநாயக மாநாட்டு தீர்மான விளக்க கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிற வரை தொடர்ச்சியாக எங்கள் மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதையும், அதையே தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு அடித்தளமாக அமைத்து மதவாத அரசை வீழ்த்த வேண்டும் என்கிற எழுச்சி தமிழரின் சூருளையை மைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற சிறுத்தைகள் நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை இந்த கூட்டத்தின் மூலமாக அளிக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்டம் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட முகாம் செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான செயல் வீரர்கள் கூட்டம் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர் குணவழகன் ஆகியோர் கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலில் VCK நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள்
பணிகள் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்தர், தொண்டர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கிட்டு, சமூக நீதி பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் சிறுத்தை ஜெகன், ஒன்றிய பொருளாளர் தும்பூர் சேகர், ஒன்றிய துணைச் செயலாளர் ஆசூர் ஏழுமலை, எசாலம் புஷ்பராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அடுத்த பாராஞ்சி சமுதாய கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அம்பேத்கர் நற்பணி மன்றம் இணைந்து நடத்தும் 5ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான இலவச பயிற்சி பட்டறை அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சென்னையின் பல்வேறு பள்ளிகளிலிருந்து ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். இதில் 150க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மதுரை மேற்கு ஒன்றியம் கிழக்கு மாவட்டம் ஊமச்சிக்குளத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம், தேர்தல் அரசியல் களத்தில் சிறுத்தைகளின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி கொடியேற்று விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் தலைமையில் மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம், மஸ்தான்பட்டி ஆறுமுகம், மண்டல துணைச் செயலாளர் ஐயாவு, ரேவதி, கடம்பு முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முதன்மைச் செயலாளர் ஏசி பாவரசு, மாநில செயலாளர் சசி மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர் காளிமுத்து, ஒன்றிய துணைச் செயலாளர்கள் சோ மணிகண்டன், மலையரசு, ஒன்றிய துணை அமைப்பாளர் ரேவதி அழகர்சாமி, புளியம்மாள் பறை முருகன், ராவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் பானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளியனூர் வடக்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் கிளியனூர் தனியார் அரங்கில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் பேராவூர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீரபொன்னி வளவன் மற்றும் மேலிட பொறுப்பாளர் குணவழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் மண்டல துணைச் செயலாளர் இரணியன், சட்டமன்ற தொகுதிச் செயலாளர் பால்வண்ணன், தொகுதி துணைச் செயலாளர் அன்பரசு, மாநில துணைச் செயலாளர் கிளியனூர் ராமதாஸ், மாவட்ட அமைப்பாளர் முத்தமிழன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் வீரபுதல்வன், ராஜேஷ், தங்கராசு, வளர்கவி, பேராவூர் ஆதிமுத்துராமன், புஷ்பகாந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,